வணக்கம் நண்பர்களே. பாலாவின் கதை நேரத்தில் இப்போ நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய கதை சித்தன் கதை. இது ஆங்கிலத்தில் வெளிவந்த மிகவும் பிரசித்தமான ஒரு கதை. இதை நான் உங்களுக்கு தமிழில் கொடுக்குறேன். சாண்டியாகோ, ஆம், அதுதான் அந்த பையனின் பெயர். பொழுது சாய்ந்து கொண்டிருந்த ஒரு நாளிலே அவன் தனது ஆட்டு மந்தையோடு அந்த பாழடைந்த ஒரு தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அந்த கோயிலின் மேற்கூரை எப்போதோ இடிந்து விட்டிருந்தது. முன்பு தெய்வ திருவுருவம் நின்றிருந்த இடத்திலே ஒரு பெரிய எருக்கஞ்செடி கிளை விட்டு படர்ந்திருந்தது. அன்றைய இரவை அங்கேயே கழித்துவிட உத்தேசித்து கோயிலின் சிதைந்த வாயிலின் ஊடாக ஒவ்வொன்றாக எல்லா ஆடுகளையும் உள்ளே ஓட்டி குறுக்காக சில மரப்பலைகளை தடுப்பாக வைத்தான் சாண்டியாகோ. ஆடுகள் இரவில் வெளியே போய்விடக்கூடாது அல்லவா? அந்த பகுதிகள் ஓநாய்கள் எதுவும் இல்லைதான். இருப்பினும் ஆடு ஏதாவது வழி தவறி சென்று விட்டால் அடுத்த நாள் முழுக்க அதை தேடி அலைய வேண்டும் என்பதே அவனது தலைவலி. சாண்டியாகோ மேலாடையை கழற்றி தூசி படிந்த தரையை தட்டிவிட்டு அப்போதுதான் படித்து முடித்திருந்த புத்தகத்தை தலைக்கு வைத்து படித்துக் கொண்டான். இனிமேல் நான் தடிமன் மிகுந்த புத்தகங்களையே வாங்க வேண்டும். ரொம்ப நாள் படிக்கலாம், தலையணைக்கும் அது வசதி என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டே தூங்கிவிட்டான் அவன். சின்ன பையன். நல்ல தூக்கத்தின் இடையே அவன் சட்டென்று விடுத்துக் கொள்ள அங்கே இன்னும் இருட்டாகவே இருந்தது. பாதி உடைந்து சிதலமடைந்த மேற்கூரையின் வழியே வானத்து நட்சத்திரங்கள் உறங்காமல் அவனை பார்த்து கண்ணை சிமிட்டிக் கொண்டிருந்தன. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கியிருக்கலாமே என்றது மனம். ஆனால் அந்த கனவு கடந்த ஒரு வாரமாக மீண்டும் மீண்டும் வந்து அவனை அலைக்கழிக்கிறது. ஒரு முறை கூட கனவின் முடிவு தெரிவதில்லை. அதற்குள் தான் முடிப்பு தட்டிவிடுகிறதே. எழுந்து நின்று தன் துரட்டியால் ஆடுகளை தட்டி எழுப்பிவிட முயன்றான். அவன் எழுந்தவுடனே பெரும்பாலான ஆடுகளும் அசைய ஆரம்பித்ததையும் கவனிக்க தவறவில்லை. அவனையும் அந்த ஆடுகளையும் ஏதோ ஒரு கண்காணா மாய சக்தி பின்னி பிணைத்தது போன்ற ஒரு உணர்வு அவனுக்கு எப்போதுமே உண்டு. 2 வருடமாக அவனும் அவற்றை மேய்த்து புல்லும் நீரும் தேடி கிராமப்புறத்தில் அலைகிறான். இந்த ஆடுகளுக்கு எப்படியோ என் போக்கும் பொழுதும் தெரிந்து விடுகிறது. அவன் வாய் மெல்ல முணுமுணுத்தது. யோசித்த அதே கணத்தில் நினைத்ததுக்கு மாறாக அவன்தான் அந்த ஆடுகளோடு ஒன்றி வாழ்கிறான் என்பதும் நன்கு புலப்பட்டது அவனுக்கு. ஆனாலும் சில ஆடுகள் எழுந்திருக்க மனமில்லாமல் சோம்பி இருந்தன. அவன் தன் துரட்டியால் தூண்டியும் அவற்றை ஒவ்வொன்றாய் பெயர் சொல்லியும் அழைத்தும் எழுப்பினான். ஆடுகள் அவன் சொல்வதையெல்லாம் புரிந்து கொள்கின்றன என்பது அவனது நம்பிக்கை. அதனாலேயே அவ்வப்போது புத்தகத்தில் அவனுக்கு மிகவும் பிடித்தவானவற்றை உறக்க படித்து ஆடுகளுடன் அவன் பகிர்ந்து கொள்வதுண்டு. ஒரு மேய்ப்பனின் தனிமையை பற்றியும் மேய்ச்சல் வெளியில் காணும் மகிழ்ச்சியை பற்றியும் கிராமப்புற காட்சியின் வர்ணனையும் அவனிடமிருந்து அந்த ஆடுகள் பாவம் அவ்வப்போது கேட்டுக்கொண்டிருந்தன. கடந்த சில தினங்களாக அந்த ஆடுகளிடம் திரும்ப திரும்ப அவன் பேசியது ஒரே விஷயம்தான். அந்த பெண் இன்னும் 4 நாளில் போய் சேரப்போகும் கிராமம், அங்குள்ள வியாபாரியின் மகள்தான் அவள். இதற்கு முன் அந்த ஊருக்கு ஒரு முறைதான் அவன் போயிருக்கிறான். அதுவும் போன வருஷம். அந்த வியாபாரி கிராமத்தில் சொந்தமாக கடை வைத்திருக்கிறான். ஆடுகளின் கம்பளியை தன் கண்முன்னே சுரண்டி தர வேண்டுமாம் அவனுக்கு. ரொம்பதான் ஜாக்கிரதையான ஆசாமி என்று சாண்டியாகோவின் நண்பன் விவரமாக அவனுக்கு சொல்லி அனுப்பியிருந்தான். சித்தன் கதை தொடரும். நண்பர்களே, இந்த கதையின் அடுத்த பகுதியை படிப்பதற்கும் இது போன்ற வேறு சில கதைகளை நீங்கள் என்னுடைய யூடியூப் லிங்கில் இருந்து நீங்கள் அறிந்து கொள்வதற்கும் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.